நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா போட் சவாரிக்கு தான் வந்திருக்கோம். போட் சவாரி வந்திருக்கோம். என்ன போட்டு இது? டூர் போட் தான் வந்திருக்கோம். ஏகே ப்ரோ வர இருக்காங்க. ஏகே ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள், என்ன பண்ண போகிறீங்க இந்த போட்டில்? போட்டுக்கு போவோம். அங்கே வழக்கு போக நார்மலாக காசு வாங்கிட்டு பாட்டில் ஏறி போப்பா ஆடிடுவாங்க. போயிட்டே இருக்க வேண்டியது தான். இங்கே இருந்து ஸ்ட்ரைட்டாக மெரினா பீச்சுக்கு போகிறோம். போகிறோம் நல்லா 9 பேர் மெரினா பீச்சுக்கு ரெடியாக அவங்க போட்டில் போக போகிறோம். ஸ்ட்ரைட்டாக ஹார்பர் தான். சென்னை ஹார்பரில் மீட் பண்ணுறாங்களே. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போட்டு புக் பண்ணுறாங்க. ஆன்லைனில் தான் புக் பண்ணலாமா போட்டு? 150 ரூபா ஒரு போட்டு. என்ட்ரி பாஸ் பண்ணுறோம். போட்டு பண்ணல, ஜிப்லைன் இருக்கு, உள்ள நிறையா இருக்கு. என்ட்ரி மட்டும் உள்ளே போனோம். ஆமாம், அங்கே போய் போட்டு பே பண்ணணும். ஆமாம், ஓகே ஓகே. எல்லாம் உள்ள இருக்குன்றாங்க, ஆனால் காசு கேட்குறாங்களே. என்ட்ரி பாஸ் இருக்கும், எல்லா இடத்துலையும் என்ட்ரி பாஸ் இருக்கும். தேட்டரில் படம் பார்க்க போனால் அப்படி போவோம். கலெக்டனமாக சொல்லலாம் தரோம். அதான் பெஸ்ட்டான வழி. ஏகே ப்ரோ வந்து ஸ்பீட் போட்டில் தான் போக போகிறாரு. சோலோ ரைட் பண்ண போகிறாரு. அப்படி போவார். ஐயோ, எனக்கு போட் ஓட்டு தெரியாது. ரெண்டு தள்ள வேண்டியதான். வண்டி சைத்துல இருந்தா வந்து வாங்கி 10 நிமிஷத்துல தொலைச்சிட்டான். போட கூட இல்லை. இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா போட்டிங் போகிறேன். போட்டிங் போகிறோம். போட்டிங் போகிற வழி தெரியாது. இப்படி தான் போகணும்னு சொன்னாங்க, தான் போயின்னு இருக்கோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து போட்டிங் போக போகிறோம். டோக்கன்லாம் வாங்கியாச்சு. போட்டிங் போயிட்டு போட்டில் நாங்கள் ரவுண்ட் அடிக்க போகிறோம். இப்போ நாங்கள் போட்டிங் தான் போக போகிறோம். டோக்கன்லாம் போட்டாச்சு. பில் வாங்கியாச்சு. வாங்கியாச்சா? டோக்கனும் வாங்கியாச்சு, கேஸும் வாங்கியாச்சு. போட்டிங் ஜாக்கெட் அது சீனு. ஸோ லைஃப் ஜாக்கெட் வாங்க போகிறோம். இப்போ நாங்கள் என்ன பண்ண போனால் லைஃப் ஜாக்கெட் வாங்கிட்டு போட்டிங்கில் போகலான்னு இருக்கோம். எல்லாம் வெஸ்ட் போடுங்க. லெவல் 2 வெஸ்ட் போடுங்க. லெவல் 2 ஆர்மர். யாராவது ஒரு ஆள் எடுங்களேன், வீடியோ நான் போடுறேன். தலை போட்டாரு கெத்தா. கை உள்ள போல. ரெண்டு பேருக்கு வரல. அவர் போட்டுட்டாரு. நானும் அவர்கிட்ட கொடுத்துட்டு நானும் போடுங்க. யார் யாரெல்லாம் போடணுமோ ஜாக்கெட் போட்டுங்க. முக்கியம் குமாரே, ரொம்ப முக்கியம். ஜானி கிளம்பிட்டியா? பேரசூட் எங்க இருக்கு? பேரஷூட்டா? இல்ல, நான் மறந்துட்டான். பேக்ல இருக்குது பேரஷூட். எந்த தெரியவே இல்லை எதுவும். நான் ஃப்ரெண்டு அப்பதான் வீடியோ எடுக்குது. ஆட்டமாக இருக்கும். ஐபோன் தான். எனக்கு ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் கூட. அப்படிதாங்க அவன் வாங்கி கடிவாங்க எல்லாரையும். ஊரில் ஏறில் விடுவாரு.
மரமாக சொல்கிறேன். நாங்கள் போட்டிங்லாம் முடிச்சுட்டு மழை வந்துச்சுன்னு ஓடுறோம். சீக்கிரம் ஒய்ஃபை அங்கே தான் இருக்கு. ஸோ ஃபைனலாக கிளம்பிட்டோம். போட்டிங்லாம் பண்ணியாச்சு. போட்டிங் பண்ணிட்டு இப்போ எங்கே போகிறோன்னா அடுத்த பாயிண்ட் எங்கே ஜாயின் போகிறோம்? அடுத்த பாயிண்ட் எங்கே? அடுத்த பாயிண்ட் தெரியல, எக்கோ பாயிண்ட் ஏதோ எக்கோ பாயிண்ட் அங்கே போகிறோம் அடுத்தச்சு. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு சொல்லலை. இப்போ இங்கே வந்து இங்கே ஒரு ஸ்கேம் பண்ணுறாங்க. டிக்கெட் வாங்க 2 பேர்த்தில் ஏமாற்றி காசு கொடுக்குறாங்க. கொஞ்சம் வந்தீங்கன்னா இங்கே போட்டிங்லாம் பண்ணிட்டீங்கன்னா டிக்கெட் மட்டும் கொடுக்காதீங்க, காசு ஏமாத்துறாங்க. ப்ரோ டிக்கெட் பார்க்கிங்கா ஏதோ நல்லா இருக்கும். என்னால் வீடியோவே எடுக்க முடியலங்க. மழையில் சரியான மழையில் மாட்டிட்டு கேமரா ஹேண்டில் பண்ண முடியாமல் யூஸ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ அதனால் பாதி இடத்த என்னால் வ்ளாக் பண்ண முடியாமல் ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. என்னோடய வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் டேமேஜ். வண்டி ஃபுல்லாக டேமேஜ் ஆகிட்டு சஸ்பென்ஸ் எல்லாமே காலி. என் பைக்கில் ஒரு ஃபால்ட் ஆகிடுச்சு. ஓட்டு கொடூரமாக வண்டியை ரைட் பண்ணியிருக்கேன். அந்த வாட்டி நேராக சென்னை போயிட்டு வண்டியை சர்வீஸ் விட்டே ஆகணும். சர்வீஸ் விட்டால் தான் எனக்கு கொஞ்சம் ஹாப்பினஸ். இல்லைன்னா வண்டி ஓரமாக கைலாங்கரைக்கு தான் போனதுக்கப்புறம் இந்த வண்டியை நான் வண்டி ஓட்டும் போது என் வண்டியை ஆஃப் பண்ணி விட்டான். என் வண்டி ஆஃப் பண்ணுறேன், என் வண்டி ஆஃப் பண்ணாங்க, நான் வண்டி ஆஃப் பண்ணுறேன். சக்குன்னு ஷாக் கொடுப்போம் நாங்கள். சக்குன்னு ஷாக்கு வருவான் முன்னாடி வருவான், ஆஃப் பண்ணுறதுக்கு வருவான். இது ஒரு ஜாலிங்க விளையாட்டு வர வேண்டியதாங்க. போராட்டிக்கு போதெல்லாம் அப்படி யார் வண்டி ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம். ஆஃப் பண்ணிட்டுனா ஒரு சின்ன ஹாப்பினஸ். பார்த்தீங்களா அந்த வியூ பாயிண்ட்டை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஓ பனி மூட்டமாக இருக்குது பாருங்க. நல்ல பனி மூட்டமாக. தமிழ்நாடு பார்க்க உள்ளே வந்தோடனே 2 லேக் நம்ம ஊரில் வந்தோடனே மெசேஜ் எனக்கு ஃபஸ்ட்டு பார்டர் காசானே 2 BHK ஃப்ளாட்டு 29 லட்சம் ரூபாய்க்கு சேல் பண்ணுறதுன்னு சொல்லி மெசேஜ் வருது. வா தமிழ்நாடே தமிழ்நாடு தான். என்ன ஸ்குவாட் அசம்பிளை எந்த வீடியோ எடுத்துன்னு போகிறானுங்க. ஹாய் சொல்லிட்டே போகிறானுங்க. வருங்க ஆஹா இதுதான்ப்பா டேமு. வேண்டாமா சுஜேனா பேமெண்ட் உங்களுக்கு அனுப்புகிறேன். 600 250 ரூபா. எவ்வளோ அவனுக்கு ஆச்சு மொத்தமாக பெட்ரோலு? எனக்கு இது வரைக்கும் 4100 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். இன்னொரு எவ்வளோ 4100 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். 740 740 போட்டேன். இப்போ 740 அப்புறம் 2300. எத்தனை வாட்டி போட்டேன்? அவங்க தப்பாக 3 வாட்டி தான் நானும் போட்டேன். 2500 சென்னையில் வாட்டி போட்டேன், அப்புறம் திருச்சியில் வாட்டி போட்டேன். வேறு எங்கே போட்டேன் நான் பெட்ரோலு? நீ எப்படியே இப்போ திரும்ப போடுற மாதிரி தான் 500 கிலோமீட்டர் இங்கேருந்து. என்னடா கன்ஃபியூஸ் ஆகுது. 2000 ரூபா கூட நான் போல் 1700 ரூபா தான் போட்டுக்கிறேன். 4100 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். அண்ணா ஒரு 5 நிமிஷம் சார்ஜ் பண்ண முடியுமாண்ணா?
இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு தான் வந்திருக்கோங்க. அவ்வளோதான், இதோட இந்த வ்ளாக் நான் முடிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா போன கேரளா ரைடு வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆகிடுச்சு, எதுவுமே பண்ண முடியல, மழை அது இதுன்னு போட்டு ரொம்ப நாசம் பண்ணிடுச்சு. அதனால் வந்து இந்த ரைடுக்கு பேர் ஸ்பாய்லர் ரைட். நெக்ஸ்ட் ரைடில் வந்து வேறு ஏதாவது ஒரு பொண்ணு ரெடி பண்ணுவோம். இந்த ரைடை வந்து பாருங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோன்ட்டு. பை.